ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. வீட்டில் வளர்த்த நாய்க்காக இந்தியாவைச் சேர்ந்த தம்பதியினர் செய்த தியாகம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதனை பார்த்த பலரும் இதை ஒரு திரைப்படமாகவே எடுக்கலாமே என பூரிப்போடு தெரிவித்து வருகின்றனர். அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் ஜான், திவ்யா தம்பதியினர். இவர்கள் வீட்டில் ஸ்கை என்ற செல்லப்பிராணியை வளர்த்து வந்துள்ளனர். அந்த தம்பதியினர் ஆஸ்திரேலியாவிற்கு தங்களது செல்லப்பிராணியையும் அழைத்துச் சென்று அங்கேயே குடிபெயர முடிவு செய்துள்ளனர். ஆனால் இந்தியாவில் இருந்து ஆஸ்திரேலியாவிற்குள் நேரடியாக செல்லப்பிராணிகளை எடுத்துச் செல்ல முடியாது என்பது அவர்களுடைய கடைசி நேரத்தில்தான் தெரியவந்தது. உயிருக்கு உயிராக வளர்த்த செல்லப்பிராணியை எப்படி பிரிந்து செல்ல முடியும் என யோசித்த அந்த தம்பதியினர் தங்களது செல்லப்பிராணியையும் ஆஸ்திரேலியா அழைத்துச் செல்ல வேறு என்ன வழி உள்ளது என தேட ஆரம்பித்தனர். இந்தியாவில் இருந்து வரும் செல்லப்பிராணி மூலம் தங்களது நாட்டில் ராபிஸ் நோய் பரவக்கூடாது என்பதற்காக ஆஸ்திரேலியாவில் ஒரு கட்டுப்பாடு உள்ளது. அதாவது 6 மாதங்களுக்கு ராபிஸ் நோயே இல்லாத ஒரு நாட்டில் செல்லப்பிராணியை தனிமையில் தங்க வைத்தால் அதன் பின் ஆஸ்திரேலியாவில் வளர்க்க முடியும். ஆனால் அதற்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அந்த காலகட்டத்தில் ஸ்கையை பிரிந்து இருக்க வேண்டும் என்பதும் ஜான், திவ்யா இருவருக்கும் தெரிய வந்தது. ஆனால் அவர்களும் வேறு வழியில்லாமல் செல்லப்பிராணியான ஸ்கையை துபாயில் 6 மாதம் தங்க வைக்கலாம் என்ற முடிவிற்கு வந்தனர். ஸ்கையை இருவரும் துபாய்க்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அலைந்து திரிந்து செல்லப்பிராணிகளை பராமரிக்கும் ஒரு இடத்தை கண்டுபிடித்துள்ளனர். தங்களது செல்லப்பிராணியை எப்படி அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என தெரிந்து கொள்வதற்காக ஜான், திவ்யா இருவரும் தங்களது வேலைகளை பார்த்துக் கொண்டு 1 மாத காலம் அங்கேயே தங்கியுள்ளனர். அதன் பின்னர் இருவரும் நாடு திரும்பியுள்ளனர். அந்த 5 மாத காலம் ஸ்கையை பிரிந்து இருவரும் தவித்து வந்துள்ளனர். அடிக்கடி வீடியோ கால் மூலம் ஸ்கையை பார்த்து வந்துள்ளனர். எப்போது அந்த 6 மாத காலம் முடியும் என ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இருந்துள்ளனர். இறுதியில் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நாளும் வந்தது. 6 மாத காலம் கடந்ததும் ஜான், திவ்யா இருவரும் தங்களது குழந்தை திரும்பி வந்தது போல மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றுள்ளனர். தற்போது அவர்கள் தாங்கள் நினைத்த ஆஸ்திரேலியாவில் ஸ்கையுடன் வசித்து வருகின்றனர். துபாயில் தங்கியதற்காக 15 லட்சம் ரூபாய் செலவானதாகவும் பலரும் கேட்டார்கள், நீங்கள் இவ்வளவு செலவு செய்வதற்கு ஆஸ்திரேலியாவில் வேறொரு நாயை வாங்கி வளர்த்திருக்கலாமே என்று. ஆனால் அது பணம் சம்பந்தப்பட்டது அல்ல, அதையும் தாண்டியது என்பதை எப்படி அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் என ஜான், திவ்யா இருவரும் இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். இந்த பதிவு தற்போது வைரலாக பரவி வருகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.